தாவைக்காவோட ஈரோடு மாநாடு விஜயமங்கலம்ன்ற இடத்துல நடந்தது. அதே இடத்தில் நீங்களும் ஒரு மாநாடு விவசாயிகளுக்காக போட்டிருக்கீங்க. இந்த மாநாடு பற்றி சொல்லுங்க. தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, இந்தியா முழுக்க 92% பேர் எல்லாம் 1.5 ஏக்கர் 2 ஏக்கருக்கு சிறு குறு விவசாயி. பால் கறந்து தான் அந்த காசை போட்டு தான் படிக்க வைக்க முடியும். இந்த அரசுகள் அவங்களுக்கு வாக்குறுதி அளித்தபடி விலை நிர்ணயம் கொள்முதல் இல்லாதால அரசு கொடுக்குற மானிய திட்டங்கள் நம்பி அவங்க உணவுப் பொருள் உற்பத்தி பண்ணி சந்தைக்கு போகும்போது அரசு கொள்முதலில் கைவிட்டுறது கடனாளி ஆயிடும். வருஷத்துக்கு 46,000 கோடி தமிழ்நாடு பட்ஜெட்ல வேளாண்மை துறைக்கு ஒதுக்குறாங்க. முதல்வர் சொல்றாங்க, கடந்த 5 வருஷத்துல 1 லட்சம் கோடியே 96,000 ஒதுக்கி இருக்கிறோம். இவ்வளோ வருஷம் 45,000 நாங்கள் சராசரி ஒதுக்குறோம். விவசாயிகள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குதுங்கிற. ஆனால் விவசாயிகளுக்கு வந்து சேர்ந்தது என்னன்னு கேட்டா, கிழிஞ்சு போன தார்பாயி, துரு பிடிச்ச மண்வெட்டி. ஆனால் விவசாயிகள் மானியத்தை வங்கி கணக்கில் போடுனா மட்டும் மத்திய அரசும் பேசாது, மாநில அரசும் பேசாது, பிரதமர் திரும்பி நின்னுக்குவாரு, முதல்வர் முறைச்சு பார்ப்பாரு. இதுதான் எங்க நிலைமையா இருக்குது. இந்த 2025-26ல வேண்டுமானால் ஒரு 3% அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விவசாயம்ன்றது 0வை தாண்டி மைனஸ்ல போகுது. ஆனா இந்த அரசு 2 வேளாண் பட்ஜெட்டு வந்ததுலேருந்து வேளாண் பட்ஜெட் போடுறாங்க. ஆனா வேளாண்மை வேளாண் துறை மைனஸ்ல போகுது. தொடர் பட்ஜெட் போடுறாங்க. அந்த பட்ஜெட் கருத்தும் கேட்கறாங்க. அந்த பட்ஜெட்ல ஒதுக்குற பணம் எங்களுக்கு வரலங்கிறதான பிரச்சனை. நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம், அவங்களோட நின்றுக்கிறோம், அவங்களுக்காக வழக்கில் வாங்கியிருக்கிறோம், அவங்களுக்காக சிறை சென்றிருக்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாக சமரசம் இல்லாமல் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. கடந்த ஆட்சியிலும் வழக்கு சிறை, இந்த ஆட்சியிலும் வழக்கு சிறை. விவசாயிகளுக்கு கோரிக்கை நிறைவேற்றணும் எங்க ஓட்டு உங்களுக்கு கிடையாது. ஓகே, அப்ப திமுக ஓட்டு கிடையாது. இனி எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை. அங்க திமுக இருந்தாலும், அதிமுக இருந்தாலும், பிஜேபி இருந்தாலும், காங்கிரஸ் இருந்தாலும் எங்க நிலைப்பாடு தான். நடந்தது. அதே இடத்தில் நீங்களும் ஒரு மாநாடு விவசாயிகளுக்காக போட்டிருக்கீங்க. அந்த மாநாடு பற்றி சொல்லுங்க, அந்த இடத்தை பற்றியும் சொல்லுங்க. அந்த மாநாட்டோட தலைப்பே விவசாயிகள் உரிமை மீட்பு கடன் விடுதலை மாநாடு தான் தலைப்பு. ஏன்னா விவசாயிகள் உரிமை மீட்பு அப்படின்னா, விவசாயிகள் உரிமை ஒவ்வொன்றா பறிக்கப்பட்டு உரிமை இல்லாத சமூகம் மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, இந்தியா முழுக்க 92% பேர் எல்லாம் 1.5 ஏக்கர் 2 ஏக்கருக்கு சிறு குறு விவசாயி. பால் கறந்து தான் அந்த காசை போட்டு தான் படிக்க வைக்க முடியும். இந்த அரசுகள் அவங்களுக்கு வாக்குறுதி அளித்தபடி விலை நிர்ணயம் கொள்முதல் இல்லாதால அரசு கொடுக்குற மானிய திட்டங்கள் நம்பி அவங்க உணவுப் பொருள் உற்பத்தி பண்ணி சந்தைக்கு போகும்போது அரசு கொள்முதலில் கைவிட்டுறது கடனாளி ஆயிடுறான். கடனை கட்ட முடியல. கடன் தள்ளுபடி கொடுங்கன்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது இந்த நேரத்தில் கேட்டால் அது பொருத்தமானது. ஏன்னா தேர்தல் நேரம், எங்களை மனிதர்களாக மதித்து வரக்கூடிய நேரம். அப்போ இந்த நேரத்தில் எங்கள் கடனை எங்கள் கடனாளி ஆக்குனது காரணம் நீங்க, எங்கள் கடனை தள்ளுபடி வேண்டி எங்கிட்ட ஓட்டு கேட்க வாங்க அப்படின்னு சொல்லி கடன் விடுதலை. உரிமை மீட்புன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வருஷத்துக்கு 46,000 கோடி தமிழ்நாடு பட்ஜெட்ல வேளாண்மை துறைக்கு ஒதுக்குறாங்க. முதல்வர் சொல்றாங்க, கடந்த 5 வருஷத்துல 1 லட்சம் கோடியே 96,000 ஒதுக்கி இருக்கிறோம். இவ்வளோ வருஷம் 47,000 நாங்கள் சராசரி ஒதுக்குறோம். விவசாயிகள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குதுங்கிறார். ஆனால் விவசாயிகளுக்கு வந்து சேர்ந்தது என்னன்னு கேட்டால், கிழிஞ்சு போன தார்பாயி, துரு பிடிச்ச மண்வெட்டி, உரம் சொல்லி கொடுப்பாங்க, அதில் வெறும் மருந்து டப்பா தான் இருக்கும், தண்ணி டப்பா தான் இருக்கும். இப்படி மானிய திட்டங்கள், ஊழல் மானிய திட்டங்கள். அந்த 46,000 கோடியில் 30,000 கோடி 50 வகையான மானிய திட்டங்களுக்கு ஒதுக்குறாங்க. அதுக்கு எப்படி கொள்முதல் பண்ணுறாங்க தெரியுங்களா? 100 ரூபா பொருளை 400 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுறாங்க. 200 ரூபாய்க்கு 50% மணியுமே விற்கிறேன். அந்த 100 ரூபாய்க்கே எனக்கு அந்த பொருள் அந்த கடையில் தரமாக கிடைக்குது, அதே பொருள். ஆனால் அதில் 50 ரூபா தரம் தான் இருக்குது. அப்போ 30,000 கோடி ஒதுக்குறது இவங்க சொல்கிறாங்க, அங்கேயே 7,500 கோடியா குறைஞ்சிருது. ஆனால் முதல்வர் சொல்கிறாங்க 1 லட்சம் கோடியை தாண்டி அப்புறம் ஒரு 96,000 கோடி, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. விவசாயிகளுக்கு கிடைச்சது என்ன? ஆக உங்கள் ஊழல் திட்டம் வேண்டாம், மானிய திட்டம் வேண்டாம், எங்கள் வங்கி கணக்கில் பணத்தை போட்டிருக்கேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சராசரியாக வருஷத்துக்கு 1 கோடி ஏக்கர் பயிராகுது. 1 கோடி ஏக்கருக்கு அந்த 30,000 கோடி பிரித்து போட்டால் ஏக்கருக்கு 30,000 வருஷம் கொடுக்க முடியும். பணத்தை கொடுத்தா நான் ஏன் கடனாளியாக போகிறேன்? பொருளாக கொடுக்குறீங்க வேண்டாம், பணமாக கொடுத்துருங்க. ஏன்னா நிறைய உரிமைகள் இருக்குது கேட்கறதுக்கு. முதல்ல கொடுக்கறத எனக்கு வந்து சேரணும்ல. ஏன்னா மக்கள் கட்டுற வரி பணம், விவசாயிகள் கட்டுற வரி பணத்தில் தான் நம்மளுக்கு பணத்தை பிரித்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது, மத்திய அரசு பார்த்தீங்கன்னா உரமானியத்துக்கு வருஷம் 2.5 லட்சம் கோடி ஒதுக்குறாங்க. 40 கோடி ஏக்கர் விவசாய நிலம் இந்தியாவில் இருக்கு. இந்த 40 கோடி ஏக்கர் விவசாய நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் கணக்கு போட்டு ஒதுக்குறாங்க. ஆனால் அதிகபட்சம் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் தாண்டி பயன்படுத்துறது இல்லை. எப்படி இந்த ரேஷன் அரிசி வர்ற மாதிரி போற மாதிரி போய் மீண்டும் பாலிஷ் ஆகி மீண்டும் பேக்கை நம்மகிட்ட சேலுக்கு வருதோ, இந்த மாதிரி உர நிறுவனங்களை போற உரத்தை கடத்திடுறாங்க. இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு எல்லாமே வெளியே கடத்தப்படுது. அப்போ நீ எதுக்கு உரம்
நேரடியாக எங்களுக்கு வங்கி கணக்கில் பணத்தை வச்சிரு, நாங்கள் 2 மாட்டை வாங்குறோம், ஜீவாமிர்தம் பஞ்சகாவியத்தை செஞ்சுக்கிறோம், முடியாட்டி எங்களுக்கு தரமாக உரத்தை கொடுக்கக்கூடிய நிறுவனத்திட்ட போய் நாங்கள் வாங்கிக்க போகிறோம். எங்கள் வங்கி கணக்கில் பணத்தை வச்சிருங்க. எதுக்கு எடுத்தாலும் வங்கி கணக்கில் பணத்தை போடுறோங்கிறாங்க. ஆதார் கார்டு நினைச்சாச்சு, பேன் கார்டு நினைச்சாச்சு. ஆனால் விவசாயிகள் மானியத்தை வங்கி கணக்கில் போடுனா மட்டும் மத்திய அரசும் பேசாது, மாநில அரசும் பேசாது, பிரதமர் திரும்பி நின்னுக்குவாரு, முதல்வர் முறைச்சு பார்ப்பார். இதுதான் எங்கள் நிலைமையா இருக்குது. ஆக எங்களுக்கு முதல்ல ஒதுக்குறத எங்கள் வங்கி கணக்கு கொடுங்க. ரெண்டாவது எங்களுக்கு கடன் தள்ளுபடி கொடுங்க. ஏன்னா 5 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தோட புள்ளி விவரத்தின்படியே எல்லா உணவுப் பொருளோட விலை குறைஞ்சிட்டே இருக்குது. அப்போ பணவீக்கம் குறையுதுங்கிறாங்க. அப்போ 5 வருஷத்தில் இப்போ நாங்கள் எவ்வளோ நஷ்டமாயிருப்போம். வருஷத்துக்கு 10,000 விவசாயிகள் தற்கொலை. தமிழ்நாட்டில் மட்டும் 500 விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சமூகம், உணவு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சமூகம் வருஷத்துக்கு 500 பேர் தமிழ்நாட்டில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அரசு அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? இப்போ ஜிடிபியில் வந்து 11% தமிழ்நாடு வளர்ந்துருச்சுன்றாங்க. உள்ளே போய் ஆய்வு பண்ணி பார்த்தா விவசாயம் மட்டும் -1 போயிருக்குது. இந்த 2025-26 வேண்டுமானால் ஒரு 3% அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விவசாயம்ன்றது 0வை தாண்டி மைனஸில் போகுது. ஆனால் இந்த அரசு 2 வேளாண் பட்ஜெட்டு வந்ததுலேருந்து வேளாண் பட்ஜெட்னு போடுறாங்க. ஆனால் வேளாண்மை வந்து வேளாண் துறை மைனஸில் போகுதே. தொடர் பட்ஜெட் போடுறாங்க. அந்த பட்ஜெட் கருத்தும் கேட்குறாங்க. அந்த பட்ஜெட்டில் ஒதுக்குற பணம் எங்களுக்கு வரலங்கிறதான பிரச்சனை. ஓகே, அந்த மானிய பொருளை எப்படி திருடுறாங்கன்னு இப்போ நான் சொன்னல, அமைச்சர்களும் அதிகாரிகளும் திட்டம் போட்டு என்ன பண்ணுறாங்க, 100 ரூபா பொருளை 400 ரூபாய்க்கு வாங்கி இப்படி ஊழல் பண்ணுறதால. ஆனால் 40% சார், இன்னைக்கு நம்ம 40 to 50% விவசாயிகள் தமிழ்நாட்டில் இன்னும் விவசாயத்தை நம்பி தொழில் பண்ணுறவங்க. இவ்வளோ பெரிய ஜங்க், இவ்வளோ பெரிய ஓட் பேங்க்கு, ஏன் இந்த ஓட் பேங்க்னு கூட பார்க்குறது இல்லையா அரசு? இதுதான் இது அரசுகிட்ட இருக்கிற பிரச்சனை. ரெண்டாவது, விவசாயத்தை ஒற்றுமை இல்லை, கட்சியாக புரிஞ்சுக்கிறாங்க, ஜாதியாக புரிஞ்சுக்கிறாங்க, தன் கோரிக்கைகள் என்னன்னு தெரியாது, ஒன்றுபட்டு நிற்க தெரியாது, பேச தெரியாது, வரப்புக்கு வாய்க்காலுக்கு சண்டை போட்டு வயக்காட்டு வித்து பரம்பரை தான் நம்ம விவசாய விட்டு பரம்பரை. அப்போ இந்த விவசாயிகளை இப்போ நாங்கள் ஊர் தான் நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் 30 மாவட்டங்கள் அமைப்பு ஏற்படுத்தி அரசியலை கடந்து, சாதிகளை கடந்து விவசாயிகளை ஒன்றுபட்டு நிற்போம், உரிமையில பெறுவோம்னு கூப்பிட்டு தான் இந்த விவசாயியோட உரிமை மீட்பு கடன் விடுதலை மாநாட்டை நடத்தணும். 50,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திரண்டு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. உழவர் பிறந்தவர் நாராயணசாமி நாயுடுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை திரட்டி இருக்கிறோம். காரணம்னா 7 ஆண்டுகள் நாங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்காக பயணிச்சிருக்கிறோம், விவசாய நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம், அவங்களோட நின்றுக்கிறோம், அவங்களுக்காக வழக்கில் வாங்கியிருக்கிறோம், அவங்களுக்காக சிறை சென்றிருக்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாக சமரசம் இல்லாமல் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. கடந்த ஆட்சியிலும் வழக்கு சிறை, இந்த ஆட்சியிலும் வழக்கு சிறை. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த விவசாயத்தை வந்து தமிழ்நாடு மாதிரி பின்னோக்கி தள்ளின மாநிலம் எதுவுமே கிடையாது. வட மாநிலங்கள்லாம் விவசாயத்தை கொண்டாடுறாங்க. விவசாயிகள் நேரடியாக பண்ணி அமைச்சர்கிட்ட பேச முடியும். ஆனால் இங்கே விவசாய சங்க தலைவர் கூட அமைச்சரை பார்க்க முடியாது. அவங்களுக்கு வேண்டப்பட்ட 4 ஜால்ராக்களை மட்டும் வச்சுக்குவாங்க, அவங்கள பார்ப்பாங்க. அவர் அமைச்சரை பிறந்தநாளுக்கு போய் அவங்க பூங்கொத்து கொடுப்பாங்க, ஊர்வலமாக போய் கொடுப்பாங்க, அமைச்சருக்கு வந்து தேர்தல் வேலை செய்வாங்க, அமைச்சர் எது சொன்னாலும் பாராட்டுவாங்க, முதல்வர் என்ன சொன்னாலும் போய் அவங்க வாழ்த்து சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு போலி ஆதரவு கும்பலை 2 கட்சியிலும் மாற்றி வச்சுட்டதுனால இன்னைக்கு விவசாயிகள் வாழ்க்கை வீணா போய் கிடக்குது. அதை தாண்டி ஒரு ஒற்றுமையை உருவாக்கி இருக்கிறோம். இதில் என்ன பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஒற்றுமை எதற்காக எங்கே பயன்பட போகுதுன்னா, விவசாயிகளுக்கு கோரிக்கை நிறைவேற்றணும் எங்க ஓட்டு உங்களுக்கு கிடையாது. ஓகே, அப்ப திமுக ஓட்டு கிடையாது. இனி எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை. அங்க திமுக இருந்தாலும், அதிமுக இருந்தாலும், பிஜேபி இருந்தாலும், காங்கிரஸ் இருந்தாலும் எங்க நிலைப்பாடு தான். எங்களுக்கு தேவை என்ன, எங்களுக்கு என்ன கோரிக்கை, எங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கு, நீங்க என்ன எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, அதை செஞ்சிருக்கீங்களா? டிமாண்ட் பேஸ்டு பாலிடிக்ஸ். நாங்கள் போய் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல மாட்டோம், யார்ட்டையும் போய் சீட்டு கேட்க மாட்டோம், யார்ட்டையும் போய் நோட்டும் கேட்க மாட்டோம். எங்களுக்கு தேவை எங்கள் டிமாண்ட், எங்கள் கோரிக்கை நிறைவேற்றி கொடுங்க. எங்களுக்கு பணம் வருஷம் 46,000 கோடி ஒதுக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு ஏதாச்சும் இருக்கா? கிடையாது. மத்திய அரசு 2 லட்சம் கோடி உரமானியத்துக்கு மட்டும் ஒதுக்குது. எங்களுக்கு வர்ற உரம் பூரா கலப்பட உரமாக வருது. அந்த உரம் என்ன கலர், அதில் மண்ணை கலக்கிடுறான். யோசிச்சு பாருங்க. ஆக விவசாயிகளுக்கு ஒதுக்கப்படுது, ஆனால் வர்ற வழியில் இங்கே எதுவுமே வந்து எந்த அளவுக்கு விவசாயிகள் இதில் உறுதியாக இருப்பாங்க, அதான பிரச்சனை. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவைடட் இன்டு வேரியஸ் செக்டார்ஸ், சாதியாகவும் கட்சியாகவும் ஊராகவும் இப்படி தானே பிரிஞ்சிருக்கிறாங்க. நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. 1969 உழவர் பிறந்தவர் நாராயணசாமி நாயுடு தலைமையில் இந்திய விவசாயிகளை ஒன்றுபடுத்த முடியாதுன்னு கார்ல் மார்க்ஸ் சொல்லிட்டு போனார். ஆமா, இவங்க சாதிகளாலும் பூசல்களாலும் கிராமங்களாலும் இந்தியாவில் புரட்சி என்பது சாத்தியமில்லை கார்ல் மார்க்ஸ் சொன்ன இடத்துல நாயுடு அதை முறியடிச்சு சாதித்து காட்டினார். சென்னை மெரினா பீச்சில் 5 லட்சம் பேர் வச்சு மாநாடு போட்டு காமிச்சார். இலவச மின்சாரம் ஒன்று சாத்தியம் இல்லைன்னு எல்லாரும் சொல்லி நகைச்சு கேவலமாக பேசிய போது அதை போராடி 63 உயிர்கள் துப்பாக்கி சூட்டில் பலியாகி 25 வருஷ போராட்டத்தில் அதை பெற்றுக் கொடுத்தவர்.
ஆக நல்ல தலைமை இருக்கும்போது, நல்ல இயக்கம் இருக்கும்போது விவசாயிகள் ஒன்றுபட்டார்கள். அவர் இறந்துட்டாரு, அவர் கீழே இருந்த இரண்டாம் தலைவர்கள் பல வகைகளை பிரிஞ்சு போய் பகுதி வாரியாக பிரிஞ்சாங்க, மாவட்ட வாரியாக பிரிஞ்சாங்க. இப்போ ஊருக்கு ஒரு வாய்க்காலுக்கு ஒரு சங்கமாக பிரிஞ்சு தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட சங்கமே 164, பதிவு செய்யாத லெட்டர் பேடுகள் 200-300 மேலே ஆகிப்போச்சு. ஆக நல்ல தலைமை இன்னைக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிடைச்சிருக்குது. நாங்கள் எல்லாம் குழுவாக, நண்பர்களாக, அன்பாக, நட்பாக எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறோம், விட்டு கொடுக்குறோம். இதை நான் ஏற்கனவே கோஷ்டி பூசலால் தான் நம்ம வீழ்ந்திருக்கிறோம். ஏற்கனவே பிரிஞ்சு சண்டை போட்டதால் வீழ்ந்திருக்கிறோம். அப்போ இனிமேல் நம்ம ஒற்றுமையாக இருக்கணுங்கிறத சொல்லி வலியுறுத்தி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உருவாக்கி இருக்கிறோம். அந்த சக்தி மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அந்த விவசாயிகள் மட்டுமல்ல, எல்லா விவசாயிகளும் இன்னைக்கு கோரிக்கைகளுக்காக மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும். இட்ஸ் எ டிமாண்ட் பேஸ்டு பாலிடிக்ஸ். இதுக்கு பேர் கோரிக்கை அரசியல் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். கண்டிப்பாக அது படிப்படியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கும். விவசாயிகள் போராட்டம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.